இங்கே இந்த பையன் சிடு சிடுன்னு எல்லார் மேலேயும் கோவமா இருக்கான். அது காரணம் என்னன்னா, அவனோட லவ்வர் 19 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி கோமாலேயே இருக்காங்க. அங்க இருக்க நர்ஸு சொல்றாங்க, அடுத்த மாசம் இந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா வந்து கூட்டு போறாங்கன்னும் போது இவன் டென்ஷன் ஆனவன் பக்கத்துல இருக்க குப்பை தட்டி தள்ளி விட்டு, நர்ஸுனா நர்ஸு வேலையை மட்டும் பாரு, இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு போன்னு சொல்லி திட்டி விட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். ஒரு மாதம் கழிச்சு அந்த பொண்ணோட அம்மா வராங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிற பில்லெல்லாம் கொடுன்னும் போது இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சில இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு கேட்டால் அதெல்லாம் நான் கட்டிட்டேன்னு சொல்கிறான். இல்லை, யாரோட கரிசனமும் எங்களுக்கு வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நான் பிறந்த நாளுக்கு மட்டும் இங்கே வரல, அவளை இங்கேருந்து கூட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவனும் அடுத்த நாளே பில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் திரும்பி கொடுத்துட்டியான்னு சொல்லி. இல்லை, நான் அங்கே தான் இருக்கேன், வாடகைலாம் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. அவங்களும் என் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ ஒழுங்காக கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புனா. இல்லை, அவளுக்கு இந்த ஊர் தான் பிடிக்கும், நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, நான் கன்ஃபார்மாக என் பொண்ணை இங்கேருந்து கூட்டு தான் போகிறேன், என் மைண்டெல்லாம் நீ மாற்ற முடியாதுன்னு. அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் அவளை வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களாம் வீடியோ காலை போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்த பையன் கேட்குறான், ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா, நீ வெளியாளுப்பா, உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் வெளியாளா? அவள் எவ்வளோ நாள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, ஒரு தடவை கூட நீங்கள் ரிப்ளை பண்ணதில்லை, இப்போ நான் வெளியாளான்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, உன்னால தான்டா அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, 4 வருஷம் ஆச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து, உன் கூட வாழணுன்றதுக்காக வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது இவன் டென்ஷன் ஆகி சொல்கிறான், 4 வருஷமா, 4 வருஷம் ஒரு முஸ்லீம் பையன் கூட அவன் வாழ்றான்றதுனாலே நீங்கள் பேசாமல் இருந்தீங்க, நீங்களாம் எவ்வளோ கேவலமான ஆள், அவள் எவ்வளோ நாள் அழுதுருக்கா தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுறான். கோவத்தில் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விடும் போது அந்த நர்ஸை திரும்பி பார்க்குறான். அவங்க வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. அவன் சொல்கிறான், அன்றைக்கி தெரியாமல் டஸ்ட்பின் அவங்க முன்னாடி தள்ளி விட்டேன், என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ தள்ளி விடும் போது எனக்கு கோவமாக தான் இருந்தது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு பிரச்சனையை நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம், அதனால் நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன், சுற்றி இருக்கவங்கள பாரு, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு எஞ்சி போகிறாங்க. இவனும் சுற்றி இருக்க எல்லா பேஷண்ட்டையும் பார்க்குறான், நம்மளோட பெரிய பிரச்சனை இருக்க ஆளுங்களாம் இருக்காங்கன்னு அவனுக்கு புரிய வருது. இவனும் திரும்பி போய் அந்த அம்மா கிட்ட சாரி கேட்குறான், நான் அவங்ககிட்ட தப்பாக பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இருக்க கஷ்டம் தானே உங்களுக்கும் இருக்கும்னு சொன்னவொடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்ககிட்ட போய் அவன் சொல்கிறான், எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ தான் என்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கும் சரியாயிரும் அப்படின்னோடனே அவங்களும் ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க, நீயும் அவளை வந்து வீட்டில் பார்க்கலாம், அவங்க அப்பா இல்லாத சமயம்னு சொன்ன உடனே இவனும் திரும்பி போய் கடைசியாக அவன் லவர்கிட்ட கொஞ்சம் நிமிஷம் நின்றுட்டு வரான்.